என் பேர் ஆர்த்தி பூஜா. எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இனி இந்த யூனிஃபார்மை என் வாழ்நாளில் போடவே முடியாத நிலைமை வந்துடுச்சு. நான் படித்து பெரிய ஆளாகி பெரிய பெரிய பத்திரிக்கையில் என் பேர் வரணும்னு நினச்சேன். ஆனால் கடைசி என் பேர் வந்தது வெயில் ரொம்ப ஓவரா இருக்கு. வாங்க கணேசனே. தோணு எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். என் மாவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். சூப்பர்ண்ணா. அதான் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்க வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் வீட்டில் இல்லை. இப்போ தரவா இல்லை வீட்டுக்கு வந்து தரவா? இங்கேயே தந்துருங்கண்ணா. மார்ச் 30 கல்யாணம்ண்ணே. கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு வந்துருங்க. அண்ணா உங்களுக்கு ஒரு பையனும் ஒரு பொண்ணு தானே உண்டு? ஆமாண்ணே. பையன் காலேஜ் படிக்காம பொண்ணு +1 தானே படிக்கி? ஆமாண்ணே ஆமாண்ணே. என்னண்ணா அதுக்குள்ளே கல்யாணம் வச்சிருக்கீங்க? நம்ம குடும்ப சூழ்நிலை தெரியுமிலாண்ணே. பாப்பாவுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுத்தா என் பாரம் குறைங்களாண்ணே. சரி, மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? சவுதியில் வேலை பார்க்குறேண்ணே. என்ன ஒர்க்கு? சிவில் இன்ஜினியராக இருக்காருண்ணே. அவர் தான் கல்யாண ஏற்பாடு எல்லாம் பார்க்காரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிண்ணே, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துருங்க. மறந்துடாங்கண்ணே, கண்டிப்பாக வந்துருங்க. வரீங்களாண்ணா? கொண்டு விட்டுட்டு போட்டா? இல்லைண்ணா வேண்டாண்ணே, பக்கத்தில் நிறைய பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய அப்படின்னு நடந்து போகிறேன். சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்கண்ணா. நான் கண்டிப்பாக வந்துருங்க. சரிண்ணா. டேய் மச்சான். வா மச்சான், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மச்சான், நல்லா இருக்கேன். சரி மச்சான். வர மார்ச் 30 தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துரு. மச்சான் தாலி கிட்டேங்க மச்சான். சிவன் கோயில் தான் மச்சான். அவன் தங்கச்சி ஸ்கூலில் படிக்கிறேன்னு கேள்விப்பட்டேன் மச்சான். தங்கச்சி நல்ல வர வந்துச்சு. அதனால் அப்பா பேசி பார்த்து முடிச்சு விட்டாரு. ஓ அப்படியா? சரி. ஆமாம். சரி மச்சான், கல்யாணத்தை வந்து மறந்துடாம. மச்சான் எது சாப்பிட்டு புரியா? வேண்டாம் மச்சான், வேண்டாம் மச்சான். மதனுக்கு வர பத்திரிக்கை வைக்கணும். கிளம்புறேன். பார்ப்போம், போயிட்டு. சரி மச்சான். ஓகே. ஆர்த்தி, மிஸ் இதான ஆர்த்தியோட வீடு? ஆமா மிஸ். ஆர்த்தி, யார் அது? உள்ள வாங்க மேம். ஒரு வாரமா ஏமா ஸ்கூலுக்கு வரல? கொஞ்சம் உடம்பு சரியில்லை மேம். நிஜமாவே உனக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா. நான் வேற மாதிரி கேள்விப்பட்டேனே. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில வேற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மேம். படிக்கிற பிள்ளை தானே நீ, எதுக்கு என்கிட்ட போய் சொல்ற? வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? உங்க வீட்டுல வந்து எதுவும் பேசணுமாமா? வாயை திறந்து பேசு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேம். பாப்பா, பாப்பா, வாங்க 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 மிஸ். இப்பதான் வந்தீங்களா? ஆர்த்தி, சேர் எடுத்து போடுமா. இல்லம்மா, நான் உட்காந்து பேச வர்றதா நின்று பேச வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்க வரணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. இதான் உடம்பு சரியில்லை தட்சணமா பூஜா? என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னாச்சு மிஸ்? படிக்கிற பிள்ளைக்கு சார் கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அப்படி என்ன வயசாயிருச்சு அவளுக்கு? எங்க வீட்டுல அவளுக்கு அம்மா கிடையாது. உடனே கல்யாணம் முடிச்சு வைக்க நல்லா வர வந்துச்சு. இதை விட எங்களுக்கு என்ன வேணும் மேடம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல தானே சார் படிக்கிறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? படிக்க வச்சாலும் எப்படினாலும் ஒரு வீட்டுல போய் குடும்பம் தான் நடத்த போறா. அதை இப்பவே நடத்தினா என்ன? 18 வயசுக்குள்ள உள்ள பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? அவ சம்மதம், பையன் சம்மதம், எல்லா சம்மதம் கேட்டுதான் முடிக்கிறேன் மேடம். மைனர் பொண்ணு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? என்ன பூஜா, உன் சமத்தோட தான் நடக்குதா எல்லாம்? மிஸ் வாங்க மிஸ். வாப்பா. மிஸ் என்ன விஷயமா வந்திருக்கீங்க? தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களாமே. 18 வயசு ஆகாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? நீ மட்டும் படிக்கிற, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற. என் தங்கச்சி எப்போ கல்யாணம் முடிக்க தெரியும்? இதோட ஒரு பஞ்சாயத்துல பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும் தம்பி. மைதான பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க கூடாது, தெரியுமா உனக்கு? என் தங்கச்சி வீட்டோட தான் கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. உன் தங்கச்சிக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, குழந்தைகள் திருமண தடுப்பு சட்டத்தின்படி சட்டப்படி குற்றம்பா. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் 2 வருஷம் ஜெயிலு, 1 லட்ச ரூபாய் அபராதம். படிச்ச உனக்கு தெரியாதா? சரி, இப்போ என்ன செய்ய சொல்றீங்க? சார், படிக்கிற பிள்ளைய படிக்க அனுப்புங்க சார். என்னைக்காவது ஒரு நாள் கல்யாணம் முடிச்சு போற பிள்ளை தான், அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு சார். இங்க பார் பூஜா, இப்போ நீ அப்பா பேச்சு கேட்டீங்கன்னா நாளைக்கு நீ போற வீட்டுல ஓம் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க. படிக்கிற பிள்ளைய படிக்க விடுங்க சார். ஆம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற நீங்க ஏன் பொம்பளை பிள்ளை படிக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பாப்பா, உன் விருப்பம் என்னமா? அப்படியே அப்பா நடந்துக்கிட்டேன். அப்பா, சின்ன வயசுல என்னப்பா சொன்னேன்?
பூஜா படிச்சு பெரிய ஆளாவியம்மா? படிச்சு என்னவ? அப்ப நல்லா படிக்க வைக்க உனைய. அண்ணா நீ என்னண்ணா சொன்ன? பாப்பா நீ நல்லா படி, அண்ணா உன்னைய டாக்டர் படிக்க வைக்க. சரிண்ணே. மிஸ் ஒரு நிமிஷம். பாப்பா நீ படிமா, அண்ணன் நான் பார்த்துறேன். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் மிஸ். தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ்ண்ணா. மாப்பிள்ளை இல்லை, நான் பேசிக்கிறேம்மா, நீ போய் படிமா. ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. என் பேச்சை மதிச்சு பிள்ளை படிக்க அனுப்புனதுக்கு ரொம்ப நன்றி. கூட்டு போங்க மேம்.